கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். விருந்து வீட்டுக்கு இயேசு போனார். அது பெத்தானியாவில் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு உட்காராரு. அவர் உட்காரும்போது லாசரு உயிரோடு எழுப்பினார் பார்த்தீங்களா, அவனும் இவரோடு சேர்ந்து தான் சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தான். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். எல்லாமே செய்வாள், அவன் நல்ல வேலை செய்வாள். மரியாள் என்ன பண்ணா, பாதத்தின் அருகே வந்து அவருக்காக, இயேசுவுக்காக வாங்கி வச்சுருந்தா. ஒரு தைலம் ஒன்று வாங்கி வச்சுருந்தா. அதை எடுத்து அவருடைய காலில் பூசிட்டு தொடச்சா. இந்த யூதர்கள்லாம் அந்த காலத்தில் இந்த வெளியிலேருந்து வரும்போது காலை கழுவிட்டு தான் உள்ளே போவாங்க. அதுக்காக அடிமைகள்லாம் வச்சுருப்பாங்க. காலை கழுவி விட்றதுக்கு அடிமைகள்லாம் வச்சுருப்பாங்க. இயேசுவும் காலை கழுவிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருப்பார். மரியாள் வந்து அவருக்கு பாத அபிஷேகம் பண்ணினாள். அப்போ வந்து யூதாஸ் காரியத்துக்கு கஷ்டமாக போச்சு. அவன் கேட்டான், இது 300 பணத்துக்கு விற்றுருக்கலாம்ல, எத்தனை ஏழைங்க இருக்காங்க, கொடுத்துருக்கலாம்ல, ஏன் அப்படின்னு கேட்டான். ஏசு உடனே தலையிட்டார், நீ எதுக்கு அவளை வந்து தொந்தரவு பண்ணுற, விட்டுரு. என்னை அடக்கம் பண்ணுவதற்காக அந்த நாளுக்காக இதை வச்சுருந்தா, இந்த தைலத்தை அதுக்காகவே வச்சுருந்தா. இந்த பெண்ணு அவள் ஏதோ ஒன்று வச்சுருந்தானா, அது எனக்காகவே வச்சுருந்தா, அடக்கம் பண்ணுவதற்காகவே இந்த தைலத்தை பத்திரப்படுத்தி வச்சுருந்தா அப்படின்னு இயேசு சொன்னார். ஆனால் யோவான் சொல்கிறான், இந்த யூதாஸ் காரியத்துக்கு உண்மையிலேயே ஏழைகள் மேலாம் அவனுக்கு அக்கறையே இருந்தது இல்லை, சும்மா தான் சொன்னான் அப்படின்னு இந்த யோவான் 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறான். இவனுக்கெல்லாம் அந்த மாதிரி ஏழைங்க மேலாம் அன்பு கிடையாது, சும்மா வாயளவு சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம பிரதான ஆசாரியர்கள் இருக்காங்கள்ல, லாசருவை கொலை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இயேசுவை கொலை பண்ணணும்னு நினச்சாங்க. அடுத்தது லாசருவை செத்துப்போன ஒரு பணத்தை இயேசு எழுப்பிட்டாராம். அவன் பேர் லாசரு. சரி, அவனை திரும்பவும் கொலை பண்ணிவிடுங்க, சாவடிச்சிடுங்க. அவனால் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு கும்மலே அவனை பார்க்க போகுது. அவனும் ஏசு சொல்கிறான். இந்த கும்மலையெல்லாம் ஏசு பின்னாடி சுற்றுறாங்க. அதனால் இவனும் நம்மளுக்கு விரோதி தான். இந்த லாசருவையும் கொலை செய்யணும்னு பிரதான ஆசாரியர்களுக்கு எண்ணமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னென்னா, ஏசு வந்து எருசலேமுக்கு போகணும். அடுத்த நாள் அவர் ரெடியாக இருக்கிறார். அடுத்த நாள் கிளம்பி போகணும் எருசலேமுக்கு. அதுக்கு முன்னாடியே அந்த எருசலேமில் பண்டிகை கொண்டாடுவதற்காக நிறைய யூதர்கள் வந்தாங்க. அவங்களுக்குலாம் ஏசு யாருன்னு தெரியும். அவங்களாம் காத்துட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் வராராம் ஏசு, நம்ம ரெடியாக இருக்கலான்னு ரெடியாக இருந்தாங்க. குருத்தோலைகளெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓசனா என்று சொல்லி அவருக்கு முன்னாடி ஓடி வந்தாங்க, எதிர்கொண்டு வந்தாங்க. அவர் எப்போ வருவார்னு காத்திருந்து பார்த்தாங்க. ஏன்னா ஏற்கனவே நியூஸ் போயிடுச்சு, ஏசு அடுத்த நாள் வராருன்னு. திரளான ஜனங்கள் காத்துட்டு அவருக்கு எதிர்கொண்டு வந்தாங்க. கர்த்தருடைய பெயரினால் வருகின்ற இஸ்ரவேலின் ராஜா சோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு அப்படி அவர் எதிர்கொண்டு வந்து அவரை துதித்தார்கள். அப்போ ஏசு வந்து எப்படி போனார்னா, நடந்து போகலை, கோவேறு கழுதையின் மேல் போனார். இஸ்ரவேலின் ராஜாவாக போனார் அவர். கோவேறு கழுதை என்பது ராஜா ஏறுற ஒரு கழுதை. அவங்களோட லாசருவும் சேர்ந்து போனார். நிறைய ஜனங்கள் இவன் தான் லாசருன்னு எல்லாருக்கும் கை காமிச்சு பேசினாங்க. இவனை தான் ஏசு உயிரோடு எழுப்பினார். அவனை பார்க்குறதுக்காகவே நிறைய கும்பல் போச்சு. பாவம் பரிசேயர்கள் அவங்கக்கிட்ட யாரும் போகவே இல்லை. வீணாக செய்கிறீங்க, ஏசுவை தூக்கி தலையில் வைக்கிறீங்க, வீணாக செய்கிறீங்கன்னு பரிசேயர்கள் சொல்லிக்கிட்டாங்க. அப்புறம் ரொம்ப பொறாமை பரிசேயர்களுக்கு. உலகமே பின்னாடி போயிடுச்சுப்பா, ஒன்று கூட நம்மளை தேடி வர மாட்டேங்குது, உலகமே அவர் பின்னாடி போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டாங்க. அப்போது இந்த ஃபெஸ்டிவலுக்காக வந்தாங்க, நிறைய கிரேக்கர்கள் வந்திருந்தாங்க. அவங்க கலிலியா நாட்டு பெத்சாயிதா ஊரை சேர்ந்த பிலிப்புவை பார்த்து, ஆமாம் நாங்கள் இயேசுவை பார்க்க விரும்புகிறோம் அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டாங்க. கிரேக்கர்கள் வந்து இயேசுவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. உடனே அந்த பிலிப்பு வந்து அந்திரேயா கிட்ட சொன்னான். 2 பேருமே, பிலிப்பும் அந்திரேயாவும் இயேசுவை போய் பார்த்து, இதை மாதிரி சில கிரேக்கர்கள் உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. உடனே ஏசு சொன்னாங்க, இப்படி தான் வந்து என்னை பிதா மகிமைப்படுத்துகிற நேரம் வந்துருச்சு. அவர் என்னை பெருமை அடை செய்கிறார், என்னை மகிமைப்படுத்துகிறார் அப்படின்னு ஏசு சொன்னார்.
மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.